பத்ர் போரின் பாடங்களும் சூரத்துல் ஹுஜராத்தின் நுண்ணறிவுகளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, இஸ்லாம் மனித வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு வழிகாட்டும் மார்க்கமாகும். அதன் வரலாறும் அதன் போதனைகளும் மனிதனை உருவாக்கும் பெரும் பாடங்களை வழங்குகின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமான 2 ஆதாரங்கள் பத்ர் போராட்டம் என்ற வரலாற்றுச் சம்பவமும், அல் ஹுஜராத் என்ற சூறாவுமாகும். இவை இரண்டும் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் ஆன்மீகத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் உருவாக்கும் ஆழமான பாடங்களை வழங்குகின்றன. முதலில் பத்ர் போரை கவனித்து பார்ப்போம். இது வெறும் ஒரு போர் சம்பவமாக அல்ல, அது ஈமான், தக்வா, நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் வெற்றியாகும். எண்ணிக்கையிலும் ஆயுதங்களிலும் பலவீனமாக இருந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த முழு நம்பிக்கையால் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் நாம் அறிகிறோம், ஒரு சமூகம் வெற்றி பெற அதன் வலிமை வெளிப்புற வளங்களில் அல்ல, அதன் உள்ளார்ந்த ஈமானிலும் ஒற்றுமையிலும் தான் தங்கி இருக்கிறது. பத்ர் போரில் மற்றொரு முக்கியமான பாடம் நியத் மற்றும் கட்டுப்பாடு ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு தோழர்கள் முழுமையாக கீழ்ப்படிந்தனர். அவர்கள் தனிப்பட்ட விருப்பங்களை விட மார்க்கத்தின் நலனை முன்னிலைப்படுத்தினர். மேலும் ஆலோசனை, ஷூரா, திட்டமிடல் மற்றும் துஆ போன்ற ஆன்மீக தயாரிப்புகளும் வெற்றிக்கான முக்கிய காரணங்களாக இருந்தன. இதற்கு பின் சூரத்துல் ஹுஜராத் வழங்கும் பாடங்களை நாம் கவனித்தோமானால், இந்த சூரா ஒரு முஸ்லிம் சமூகத்தின் ஒழுக்க நெறிகளை உருவாக்கும் அடிப்படை வழிகாட்டுதலாக உள்ளது. இதில் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது பற்றி கூறப்படுகிறது. ஒரு தலைவரையும் ஒரு வழிகாட்டியையும் மரியாதையுடன் அணுகுவது ஒரு சமூகத்தின் ஒழுக்கத்தை நிர்ணயிக்கும். அடுத்து இந்த சூரா ஒரு முக்கியமான சமூக கொள்கையை கற்றுத்தருகிறது. ஒரு செய்தி வந்தால் அதை சரிபார்க்க வேண்டும். உண்மை தெரியாமல் செயல்படுவது சமூகத்தில் குழப்பத்தையும் அநீதியையும் ஏற்படுத்தும். மேலும் இந்த சூரா முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்று வலியுறுத்துகிறது. சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அவற்றை சமாதானமாக தீர்க்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. பின்னால் பேசுதல், இகழ்ச்சி, அவதூறு போன்றவை சமூகத்தை சிதைக்கும் தீய பழக்கங்கள் என்பதையும் இந்த சூரா எச்சரிக்கிறது. இறுதியாக இந்த சூரா மனித சமத்துவத்தின் மிகப்பெரிய உண்மையை அறிவிக்கிறது. மனிதர்களின் உயர்வு இனத்தாலும் மொழியாலும் அல்ல, தக்வா என்பதால் தான் அமைகிறது என்பதை இந்த சூரா மிக முக்கியமான போதனையாக எங்களுக்கு தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போது இந்த இரண்டையும் ஒன்றாக கவனித்தால் ஒரு முக்கியமான உண்மை வெளிப்படுகிறது. பத்ர் போர் முஸ்லிம்களின் ஈமான், நம்பிக்கை, தியாகம் மற்றும் ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. அதே சமயம் சூரத்துல் ஹுஜராத் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் ஒழுக்கம், உறவுகள் மற்றும் சமூக மரியாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. அதாவது, ஒன்று வெற்றியை உருவாக்கும் உள்ளார்ந்த சக்தியை கற்றுத்தருகிறது, மற்றொன்று அந்த வெற்றியை நிலைநிறுத்தும் சமூக ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. எனவே நாம் பத்ர் போரின் ஈமானையும் தியாகத்தையும் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதேபோல் சூரத் ஹுஜராத் கற்றுத்தரும் மரியாதை, உண்மை தேடல், சகோதரத்துவம் மற்றும் தக்வா ஆகியவற்றையும் நம் சமூகத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மை இந்த பாடங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் மக்களாக ஆக்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.